ஏற்காடு மலைப்பாதையில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஏற்காட்டிலிருந்து 69 பயணிகளுடன் சேலம் நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. ஏற்காட்டிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்த பேருந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. 13வது கொண்டையூசி வளைவில் இருந்து கவிழ்ந்த பேருந்து 11வது கொண்டையூசி வளைவு சாலை தடுப்பு சுவரில் மோதி தலைகீழாக நின்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து உறவினர்கள் மருத்துவமனையில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எப்படி இந்த பஸ் நிர்வாகம் இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்துச்சு? எத்தனை பேர் உயிர் போயிருக்குது, எத்தனை பேர் அடிபட்டு உள்ள கிடக்குறாங்க, இன்னும் அதுல எத்தனை பேருக்கு முடியாம இருக்குன்னு தெரியல. இவ்வளவு அஜாக்கிரதையா ஒரு பஸ் நிறுவனம் எப்படி இருக்கும்? ஏழை மக்கள் தான் அதுல பிரயாணம் பண்ணுவாங்க. எல்லாமே கூலி வேலைக்கு போறவங்க. கரெக்டா அந்த பஸ் தான் கூலி வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் அது ஏத்த பஸ்ஸா இருந்ததுனால அதுலதான் ஏறி வருவாங்க. 80 பேர்கிட்ட மேல இருந்தாங்களாம். 80 பேத்துக்கு மேல இருந்தாங்களாம். நிக்கிறதுக்கு இடம் இல்லையா. என் தம்பி 58 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அனுமதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான சிகிச்சை அளிக்க போதுமான வசதிகள் உள்ளதாக சேலம் அரசு மருத்துவமனை முதல்வர் மணி தெரிவித்துள்ளார். 5 பேர் brought dead. ஆக்சிடென்ட்ல they didn't survive. மீதி 64 பேர் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தது. இதில் ஒரு 6 பேர் அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸில் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. மிச்சம் ஒரு 58 பேரை இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். மல்டிவேரியஸ் இன்ஜுரிஸ் இருக்குது. மல்டிபிள் இன்ஜுரிஸ், மோஸ்ட்லி ஃப்ராக்சர், கால் ஃப்ராக்சரு, கையில் ஷோல்டர் டிஸ்லொகேஷன், ஹிப் டிஸ்லொகேஷன், அந்த மாதிரிலாம் இருக்குது. விபத்து நடந்த இடத்தை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, மாவட்ட காவல் உயரதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். முதற்கட்ட விசாரணையில் ஓட்டுநர் அதிவேகத்தில் பேருந்தை ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. மேலும் விபத்தில் காயமடைந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். விபத்தை தொடர்ந்து மலைப்பகுதிகளில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பேருந்தை இயக்க வேண்டும் என்ற விதிமுறையை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார். மேலும் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் மட்டுமே மலைப்பாதையில் வாகனங்களை இயக்க அனுமதிக்க வேண்டும் என்றும், ஏற்காடு அடிவார சோதனை சாவடிகள் தீவிர ஆய்வுக்கு பிறகே வாகனங்களை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார்.